ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இருக்கு கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். கோஸ் பம்ப் தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் வாங்கிய பிரியாணியில் கிடந்த பூச்சி. வழக்கு தொடர்ந்த வாடிக்கையாளர்களுக்கு சாதகமாக புதுவிதமாக தீர்ப்பளித்த நீதிமன்றம். உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலய தேர்பவனி. திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை. வருகிற 13ஆம் தேதி புதிய அமைச்சரவை பதவியேற்பு. சட்டப்பேரவையை புதுப்பிக்கும் பணி தீவிரம். கடந்த ஒரு வாரத்தில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியவர்களுக்கு 9.5 லட்சம் ரூபாய் அபராதம். புதுவை போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பிரபல பிரியாணி கடையில் வாங்கிய பிரியாணியில் பூச்சி இருந்த நிலையில் இது தொடர்பாக வாடிக்கையாளர் தொடர்ந்த வழக்கிற்கு நீதிமன்றம் புதுவிதமான தீர்ப்பை அளித்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சங்கரதாஸ் சுவாமிகள் நகரை சேர்ந்தவர் சுந்தரகுமார் மணிகண்டன். இவர் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி முத்தியால்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றுள்ளார். சுந்தரகுமார் மணிகண்டன் வாங்கி சாப்பிட்ட பிரியாணியில் இறந்த நிலையில் பூச்சி ஒன்று கிடந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் ஹோட்டல் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் ஹோட்டல் உரிமையாளர்கள் சரியாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சுந்தரகுமார் மணிகண்டன் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல், உறுப்பினர்கள் சுவிதா மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையில் ஆவணங்கள் வழங்கப்பட்டு ஹோட்டலில் வழங்கிய உணவில் பூச்சி இருந்ததை உறுதி செய்தது. இதனை அடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பும் வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் வாடிக்கையாளரான சுந்தரகுமார் மணிகண்டனுக்கு நஷ்ட ஈடாக 10,000 ரூபாயும், வழக்கு செலவுக்கு 3,000 ரூபாய் என 13,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், சுந்தரகுமார் மணிகண்டனுக்கு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் 2 பிளேட் சிக்கன் பிரியாணி வீதம் 5 வாரங்கள் இலவசமாக வழங்க வேண்டும் என புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் உத்தரவிட்டார். உழவர்கரை ஜென்மராகினி அன்னை ஆலயத்தில் 311ஆம் ஆண்டு விழாவையொட்டி ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரையில் அமைந்துள்ள சுமார் 311 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினமும் மாலை சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நாளையொட்டி கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம், அமலானந்தன், சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஆயர்கள், குருக்கள் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவ பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் அன்னை சிலை வைக்கப்பட்டு சிறப்பு தேர்பவனி நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் இருந்து தொடங்கிய தேர்பவனி உழவர்கரை மற்றும் சுற்று வட்டார முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை சென்றடைந்தது. தேர்பவனியில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவ பக்தர்கள் மெழுகுவத்தி ஏந்தியும் இறைப்பாடல்கள் பாடியும் பக்தி உணர்வுடன் பங்கேற்று வழிபட்டனர். 3 நூற்றாண்டுகளை கடந்து வரலாற்று பெருமை கொண்ட இந்த ஜெயராகினி அன்னை ஆலயம் புதுச்சேரியின் முக்கிய கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலய பங்கு மக்கள் மற்றும் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா வருகிற 13ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுவை சட்டசபை புதுப்பிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது.
புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மே 5ஆம் தேதி 15வது சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் உத்தரவிட்டார். தற்போது புதிய அமைச்சரவை அமையவுள்ள நிலையிலும் அவர்களுக்கான பதவியேற்பு விழா வருகிற மே 13ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையிலும் புதுச்சேரி சட்டமன்றத்தை புதுப்பிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பழமை வாய்ந்த கட்டிடத்தில் உள்ள மொசைக் தரைகளை பாலிஷ் செய்தல், வண்ணம் பூசுதல் மற்றும் மராமத்து பணிகள் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு புதிய அமைச்சரவையை வரவேற்க சட்டப்பேரவை தயார்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே புதுப்பிக்கப்படும் சட்டப்பேரவையை மேலும் அழகுபடுத்தும் விதமாக பல அழகிய பூச்செடிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அவற்றை உரிய இடத்தில் வைத்து சட்டப்பேரவையை அலங்கரிக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரத்தில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியவர்களுக்கு 9.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மதுபோதையில் வாகனம் ஓட்டுவதை தடுக்கவும், பொது இடங்களில் அமர்ந்து மது குடிப்பதை தடுக்கவும், முக்கிய சந்திப்புகள் மற்றும் விபத்து அதிகம் ஏற்படும் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல் காலி மைதானங்கள், கடற்கரை பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் திறந்த வெளியில் மது குடிப்பதை தடுக்க தீவிர ரோந்து பணி மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 3ஆம் தேதி முதல் மே 9ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட சிறப்பு வாராந்திர சோதனையில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக 96 பேருக்கு 9,60,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் பொது இடங்களில் மது குடித்துவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக 43 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா கூறியுள்ளார். மேலும் கடுமையான விதிமீறல்களில் ஈடுபடும் நபர்களின் ஓட்டுநர் உரிமத்தை சட்டப்படி இடைநீக்கம் செய்ய பரிந்துரை செய்யப்படும் என்றும், சாலை பாதுகாப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு, பொது ஒழுங்கை நிலைநிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் 53வது லீக் போட்டி புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது கிரிக்கெட் ரசிகர்களை உற்சாகமடைய செய்தது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் 2 நாட்கள் IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் ஸ்டேடியத்தில் போட்டி பார்ப்பது போன்ற அனுபவத்தை பெறும் வகையில் பெரிய திரையில் நேரலை போட்டிகள் ஒளிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற IPL 53வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியுடன் மோதியது. இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியை 19.2 ஓவர்களில் வீழ்த்தி 208 ரன்கள் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியை கண்டுகளிக்க புதுச்சேரியில் பல்வேறு வகையான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மேலும் இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு போட்டியை கண்டுகளித்தனர். மேலும் அவர்களுக்கு வசதியாக தனி கேமிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபேஸ் பெயிண்டிங், செல்ஃபி மற்றும் டெக் பூத், கிட்ஸ் ஜோன் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் ரசிகர்களை உற்சாகப்படுத்த லக்கி டிரா நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படும் ரசிகர்களுக்கு IPL ஜெர்சிகள் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களின் பாதுகாப்பிற்காக ஆம்புலன்ஸ், ஃபயர் மற்றும் ரெஸ்கியூ டீம் மற்றும் பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆகியோரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். கதிர்காம தொகுதி NRTUC மாநில செயலாளர் ராஜு நான் பேசுறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த IPL ப்ரோக்ராமுக்கு நான் வந்துன்னு இருக்கேன். பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த IPL ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக. ஒவ்வொரு வருஷமும் இது இந்த IPL ப்ரோக்ராம் பெரிய அளவில் இங்கே நடத்துறாங்க. இது இந்த படிக்கிற பசங்களுக்கோ மற்ற ஆபீசர்ஸு கம்பெனி வச்சு நடத்துறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த IPL ப்ரோக்ராம் நடத்தணும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். புதுவை தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் விசை படகுகள் சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோடை காலங்களில் மீன்களின் இனப்பெருக்கம் அதிக அளவில் நடைபெறும். இந்த காலங்களில் மீன்கள் கடலுக்கு அடியில் உள்ள பாறைகளில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். அந்த சமயங்களில் மீனவர்கள் விசைப்படகுகளில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது படகுகள் மற்றும் வலைகளில் அடிபட்டு மீன் குஞ்சுகள் அழியும் நிலை ஏற்பட்டது. இதனால் கடலில் மீன் வளத்தை பாதுகாக்கும் வகையிலும் தமிழகம் புதுச்சேரியில் கிழக்கு கடல் பகுதிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படும். அதன்படி இந்த ஆண்டும் கடந்த மாதம் 15ஆம் தேதி மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. இந்த தடைக்காலத்தில் விசைப்படகுகளில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு எடுத்து சென்று மீன்பிடிக்கவில்லை. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகளை தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் அவர்கள் தங்களது விசை படகுகளை சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
அதாவது படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், படகுகளில் உள்ள பழுதினை வெல்டிங் செய்து சரி செய்யும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு சில மீனவர்கள் சிறிய படகில் துறைமுகம் வளாகத்தில் ஆங்காங்கே மீன்பிடி வலைகளை சீரமைத்தும் வருகின்றனர். ஆன்லைன் வர்த்தக ஆசையால் தனியார் நிறுவன ஊழியர் 2.5 லட்சம் ரூபாய் இழந்தது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கன்னியாகோவில் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டு இருந்ததற்கு அவர் சம்மதம் தெரிவிக்கவே அதன் பின்னர் மர்ம நபர்கள் அவரை தொடர்பு கொண்டு எவ்வாறு ஆன்லைன் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளனர். அதன் பின்னர் ஒரு லிங்கை அனுப்பி அதன் மூலம் முதலீடு செய்யும்படியும் அவர் கூறியுள்ளனர். இதன் மூலம் பல்வேறு தவணைகளாக 2,40,000 ரூபாயை அவர் முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தபோது அது முடியாத காரணத்தினால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதேபோல் லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி 85,000 ரூபாயும், பாகூரை சேர்ந்தவர் 11,000 ரூபாயும் இழந்துள்ளனர். புதுச்சேரியில் மே 9ஆம் தேதி ஒரே நாளில் 3 பேரிடம் 3,36,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,790 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.